ஹாய், வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். நம்மளுடைய ஹரிம் பேண்ட்டு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய டோத்தி பேண்ட்டை நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் த்ரூ எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியலை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.25 மீட்டர்ஸ் துணி. இதை நம்ம ஆன் ஃபோல்டில் வச்சுருக்கோம். அதாவது நார்மலாக கரபாகம் இந்த மாதிரி இருக்குது. இந்த பொசிஷனில் எடுத்துட்டு இதை அப்படியே கிராஸாக போட போகிறோம். நம்மளோட கேதரிங் பேண்ட்டுக்கு போடுவோம் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிராஸாக மடித்து போட்டுட்டு இதை அப்படியே நம்மளுடைய லேசர் கட்டிங் மிஷினில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன்ஸை செலக்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ பேட்டர்ன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்துருங்க. இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டைலையே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டிங்க்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். கட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியலை எந்த மாதிரி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் நம்மளோட பேட்டர்ன்ஸையும் இங்கே செட்டப் பண்ணணும். ஸோ செட்டப் பண்ணதுக்கப்புறம் துணியோட அகலம் நீளமாக நம்ம பார்த்துக்கிறோம். பேட்டர்னுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக இதோட கட்டிங்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கட் ஆகிடும். இது கிராஸாக போட்டிருக்கனால பெல்ட் போர்ஷனை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம பெல்ட் நம்ம இது கூட வச்சு கட் பண்ணல. ஸோ நம்ம கட் பண்ணுறது ஒன்லி பாட்டம் போர்ஷன் மட்டும்தான். ஹரிம் பேண்ட்டுக்கான பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். அண்ட் இந்த போர்ஷனை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஆன் ஃபோல்டில் வச்சு கட் பண்ணி எடுத்தனால இந்த 4 பீஸுமே நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய டாப் பெல்ட் போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். பெல்ட் போர்ஷனுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளுக்கு பேலன்ஸ் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேலன்ஸ் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கட்டிங் ஸ்டைல்ஸு நம்மளோட இதுலேயே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது சாஃப்ட்வேரில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ணுற வீடியோஸும் தனியாக இருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கட்டிங் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ இதை நம்ம தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெல்ட் போர்ஷன் 4 பீசஸாக இருக்கும். இந்த 4 பீசஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸும் பேக்குக்கு 2 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு நார்மலாக பைண்டிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பைண்டிங் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைண்டிங் ஸ்டிச்சை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இது நம்ம முடிச்சதுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனை எடுத்துக்கிறோம். பாட்டம் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மார்க்கிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரையாங்கிள் ஷேப் அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சுக்க போறோம். அந்த 1.5 இன்ச்சஸை த்ரூ அவுட்டா வேணும்னா நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி டீட்டெயிலிங்கா மார்க்கிங்கோட சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க வைக்கும் போது உங்களோட மெஷர்மெண்ட் கால்குலேஷன்ல நீங்க அப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மார்க் பண்றதுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பெல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டக்ஸும் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க அந்த 1.5 இன்ச் இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஸ்டிச்சு போட்டுருங்க. இந்த ஸ்டிச்சை போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு சைடு இருக்கக்கூடியது டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் ஃபேஸிங் சைடு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸிங் பண்ணி நம்மளுடைய டக்ஸை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெல்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, பெல்ட் போர்ஷன் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரெண்டு சைடு அட்டாச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா. ஸோ இதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட், ஒரு பேக் ஒரு ஃப்ரண்ட் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், ஒரு லெக்கோட இது. ஓகேவா? ஸோ ஒரு லெக்குக்கான பெல்ட் போர்ஷனை நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்ட் போர்ஷன் இந்த மாதிரி கவர்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் மேலே பைண்டிங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைண்டிங் ஸ்டிச்சஸ் 2 லெக்குக்குமே தனித்தனியாக நம்ம போட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய சென்டர் பீசஸை நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.
ஸோ இப்போ இந்த போர்ஷன்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய 2 லெக்குக்கான சென்டர் பீசஸை ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ அதை அட்டாச் பண்ணும்போது ஒன்று வந்து நம்மளோட பேக் சைடு வரும். ஸோ பேக் சைடுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாகவே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தட் இந்த மாதிரி பேக் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம முடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாடா பீஸ் நம்மளுடைய ஸ்டிச்சிங் பீசஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரோப் பீஸ் வைக்கிறதுக்கு சென்டரில் ஒரு கேப் மட்டும் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ரெடிமேட் ஃபினிஷிங் கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 inch நம்மளோட அந்த ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லையா, அது வரைக்கும் ஆனதுக்கு ஒரு சின்ன கேப் விட்டு அதுலேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த ரெடிமேட் ஃபினிஷிங்லலாம் இருக்கும். அதாவது பேக் சைடில் வந்து கவர்டாக இருக்கும், சென்டரில் அந்த ரோப் மட்டும் கரெக்டாக வர்றதுக்கான ஹோல்ஸ் மட்டும் நம்மளுக்கு இது செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபினிஷிங் தான் இப்போ நம்ம இந்த ஹரிம் பேண்ட்டுக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டு நம்மளோட இதில் பைண்டிங் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கவர்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக ரோப் பீசஸ்க்கான அட்டாச்சிங் போர்ஷன் வந்துடும். ஸோ ரோப் பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த ரோப் பீஸை வந்து இதுக்குள்ளே கரெக்டாக உள்ளே விட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போது இதை நார்மலாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் நீங்கள் ரோப் பீஸும் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மீன் டைம் பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காகவும் நம்மளுக்கு இது இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாட்டம் நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டமுக்கு நம்ம கேன்வாஸ் ஃபினிஷிங் கொடுக்க போகிறது இல்லை, இது கிராஸ் பீஸ் ஃபினிஷிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 1 inch மட்டும்தான் அலவன்சஸே இருக்கும். அதை நம்ம நார்மல் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம வந்துட்டு சைடு அட்டாச்சிங் பண்ண பார்த்துடலாம். சைடு அட்டாச்சிங்க்கு நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கே 1/2 inch அலவன்சஸ் தான். ஸோ அந்த 1/2 inch அலவன்சஸை த்ரூ அவுட்டாக நம்ம அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். நம்மளோட ஹரிம் பேண்ட்டு ஈஸியாக நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் கட்டிங் த்ரூ கட் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரியான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.